தேங்க்யூ மேம். மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களை வருக வருக என உங்களின் பலத்த கரகோஷங்களுடன் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அன்னை சோனியா காந்தி will be honored by the Honorable Chief Minister of Tamil Nadu. திராவிட இயக்க பாதையில் விளிம்புநிலை மக்களுக்காக சமரசமின்றி பணியாற்றி வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே என்று அழைத்தால் அதில் கூட பாகுபாடு வந்துவிடும் என்று உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால், அந்த மந்திர சொல்லால் நம்மையெல்லாம் கட்டி போட்டு வைத்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டிலே தேசிய அளவிலான மகளிர் உரிமை மாநாட்டை நடத்தும் வாய்ப்பினை எனக்கும் மகளிர் அணி அவர்களுக்கும் அளித்து அது வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, a leader who stands with the oppressed, the downtrodden, marginalized, a beacon of strength and dignity and hope, Madam Sonia Gandhi. தலைவர் கலைஞர் அவர்கள் தியாக திருவிளக்கு என்று அன்போடு அழைத்த அன்னை அம்மையார் சோனியா காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்களே, முதலாக தமிழ்நாட்டு மேடையிலே தமிழ் மக்களோடு உரையாட வந்திருக்கக்கூடிய அடித்து தட்டு மக்களுடைய தோழி பிரியங்கா காந்தி அவர்களே, my friend and my sister, நாடாளுமன்றத்திலே எல்லோருடைய மரியாதையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய போராளி சுப்ரியா சூலே அவர்களே, சமூக மாற்றம், பொருளாதார நீதி இவற்றுக்காக தன் வாழ்நாளெல்லாம் சுழன்று பணியாற்றக்கூடிய தோழியர் சுபாஷினி அலி அவர்களே, தோழியர் ஆனி ராஜா அவர்களே, சமூக நீதிக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட முலாயம் சிங் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த டிம்பிள் யாதவ் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பில் புரட்சி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியின் அமைச்சர் லேஷி சிங் அவர்களே, டெல்லி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் ராக்கி பிட்லன் அவர்களே, திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சுஷ்மிதா தேவ் அவர்களே, மகளிர் அணியுடைய செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த கூட்டம் இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்து இந்த கூட்ட ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்தி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களே, அவர் உள்ளிட்ட அணி செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற
உறுப்பினர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அத்தகைய ஒளியை உருவாக்க முடியும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அறிவொளி பெற்ற தீபங்களாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மகளிர் அணியின் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை, வரவேற்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் மாநாடுகள் என்பது, மகளிர் உரிமை மாநாடுகள் என்பது நம்முடைய திராவிட இயக்கத்திலே 100 ஆண்டு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மாநாட்டிலே கண்ட கனவுகள் தான் தலைவர் கலைஞரின் ஆட்சி காலத்திலே பெண்களின் கல்வியாக, பொருளாதார முன்னேற்றமாக, வேலை வாய்ப்பாக, அரசு பணிகளிலே வாய்ப்புகளாக மாறி பெண்களுடைய வாழ்க்கையையே மாற்றி இருக்கக்கூடிய சாதனைகளாக மிளிர்ந்தது. அதுபோல இந்த சமூகத்திலே பேசக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுவார்கள், ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் பாதுகாப்பு. சொல்லுவாங்களா இல்லையா? பெண்களுக்கு ஆண் இருந்தால் தான் பாதுகாப்பு என்று. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக காவல்துறையிலே பெண்களுக்கு வாய்ப்பளித்து ஆணுக்கும் பெண்ணால் பாதுகாப்பு அளிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் நீட்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு தொடர்ந்து பெண்களுக்கான வாய்ப்புகளை, பெண்களை பேணி காக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட அதே நாளிலே பெண்களுக்கான இலவச பயணம், பேருந்து பயணத்தை விடியல் பயணமாக அறிவித்து யாரும் பெண் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல கல்விக்காக பெண் படிக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய பெண்ணின் கனவை எதுவுமே சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக நீ எவ்வளவு படித்தாலும் உன்னோடு ஒரு அண்ணனாக, தந்தையாக நான் நிற்கிறேன் என்று அவள் படித்து முடிக்கும் வரை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரிகளை பற்றி யாராவது கேட்டா, வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க சும்மா இருக்காங்கன்னு. யாராவது சும்மா இருக்கீங்களா? இல்லை. எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அந்த வேலையெல்லாம் நான் சொல்லி முடித்தேன்னா 10 நிமிஷம் ஆயிரும். பெருக்கி, சமைச்சு, துணி துவைச்சு என்று ஓடிக்கொண்டே இருந்து எல்லோரும் தூங்கிய பிறகு உறங்க செல்லக்கூடிய உழைப்பின் சிகரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்காக உங்கள் உழைப்பை நான் மதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், கொண்டாடுகிறேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கலைஞர் உரிமை தொகை, உதவித்தொகை இல்லை என்று சொல்லி உரிமை தொகை என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியிலே தான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளிலே தமிழ்நாட்டிலே 11 பெண் மேயர்கள் இருக்கிறார்கள். இங்கே இருக்காங்க 11 பெண் மேயர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திலே நம்முடைய பிரதமர் இருக்கிறார். நாரி சக்தி, பெண் சக்தி என்று சொல்லி பெருமையாக பேசுவார். அவருடைய உரையாடல்கள் எல்லாம் பெண் சக்தியை, நாரி சக்தியை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று பொய் புரட்டுகளை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல ஒரு மகளிருக்கான மசோதாவை கொண்டு வந்தார்கள். யூபிஏ ஆட்சியிலே 2010 அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தலிலே நம்முடைய ஆதரவோடு மகளிர் மசோதா
நிறைவேற்றப்பட்டது ராஜ்யசபாவில். அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இதெல்லாம் இருந்தாதான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்ற நிலை இல்லை. ஆனால் பிஜேபி மார்த்தட்டி கொள்கிறார்களே, நாங்கள் மகளிர் மசோதாவை கொண்டு வந்து விட்டோம் என்று. அந்த மகளிர் மசோதா இப்ப இல்லை, 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் ஆனால் கூட அந்த மகளிர் மசோதா நடைமுறைக்கு வர முடியாத ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியிலே எந்த பெண்ணுக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 50,000 பேருக்கு மேல் தன் வீடுகளை விட்டு நூற்றுக்கணக்கான முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சுஷ்மிதா தேவ் அவர்களும் அந்த முகாம்களை சென்று பார்த்த பொழுது அங்கே பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் வாழ முடியாத நிலையிலே சொல்லுனா துயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரை மாதக்கணக்கிற்கு பிறகும் இன்றும் வீட்டிற்கு போக முடியாத நிலை. இதே பிஜேபி குஜராத்திலே செய்த அட்டூழியங்களை, அநியாயங்களை, பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இன்று வரை மறந்து விட முடியாது. மத கலவரங்கள், காழ்ப்புணர்வு அரசியல், வெறுப்பு அரசியல் என்று வரும் பொழுது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவது பெண்கள் தான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மணிப்பூரிலே இந்த நிலை. இந்த நாட்டின் முதல் குடிமகள் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர், அவங்க இல்லாம அவங்களை அழைக்க கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டோடு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அம்மையார் கோயிலுக்குள்ள போக முடியாது, பாராளுமன்றத்திற்கு வர முடியாது என்று அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டினே முதல் குடிமகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல பக்கத்திலே பாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திலே ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் ஒரு பெண், ஒரு தலித் என்பதால் இன்று இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய நிலை. அதே போல டெல்லியிலே விளையாட்டு வீராங்கனைகள் தங்களுடைய நியாயத்திற்காக மாதக்கணக்கிலே போராடினார்கள். இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு நியாயம் கிடைத்ததா? இல்லை. இப்படி யாருக்குமே, அது குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், வீராங்கனைகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சாதாரண சாமானிய வீட்டு பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பில்லை, நியாயம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் மத்தியிலே, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த நிலை இந்த நாட்டிலே நீடிக்க வேண்டுமா? நீடித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலை வாய்ப்பு, நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய, பெண்கள் இருக்கக்கூடிய 43% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் பெருமையாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சியில் முதல்ல 2016-17 15% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்று அது 8% இந்த பிஜேபி ஆட்சியிலே அது குறைந்திருக்கிறது. கல்வி இல்லை, எதிர்காலம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்ற நிலையைத்தான் இவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிசமமாக தேர்தல் களத்திலே வாக்களிக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். 50% வாக்குகள் பெண்களிடமிருந்து வருகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாலிசி டிசிஷன் எதிலும் பெண்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை. பெண்களுக்கு இடம் இல்லை, பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் என்ற அந்த நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது.
நாங்கள் யாசகம் கேட்கவில்லை, எங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் நிமிர்ந்து நின்று போராட வேண்டிய அந்த கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. Politics should be determined, defined and decided with opinions, concerns and aspirations of women. Without that, there should be no politics, no policy making and no governance without listening to what we want to say. Let us come together, let us rewrite history and make sure there is justice. Justice just not for the women of this country, but justice for everybody, every human being in this country. Thank you. சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றி. இந்தியாவின் எந்த மூலையில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது களத்தில் நின்று போராடுபவர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்கள். Thiru M.K. Stalin ji, Srimati Sonia Gandhi ji, Tirumati Kanimozhi Karunanidhi ji, Srimati Mehbooba Mufti ji, Srimati Subhasini Ali ji, Srimati Supriya Sule ji, Srimati Lacey Singh ji, Srimati Annie Raja ji, Srimati Rakhi Bidlan ji, Srimati Dimple Yadav ji, Sushmita Dev ji. It is an honor for me to be here today to commemorate the 100th birthday of Thiru K. Karunanidhi and share the stage on this special meeting for women with all of you. 32 years ago, on the darkest night of my life, I first set foot on this land of Tamil Nadu. I was here to collect my father's shattered body. I was 19 years old and my mother was just a few years younger than I am today. As the door of the plane opened, the night grabbed us and drew us in. But I was not afraid of it, because the worst thing I could have imagined had already happened. A few hours earlier, my father had been killed. I had walked towards my mother that night, knowing that the words I was to speak would break her heart. Yet I spoke them, and I watched as the light of happiness was extinguished from her eyes forever. We walked down the stairs of the plane onto the tarmac of Minambakam Airport Terminal, shocked and alone. Then suddenly, as if sent by the embarrassed gods who had failed us, a crowd of women dressed in blue saris surrounded us. They were ladies who worked at the airport. They held my mother in their arms and cried inconsolably with her, as if they were all my mothers, as if they too had lost their beloved. In those shared tears, a bond formed between me, between my heart and the women of Tamil Nadu that I can neither explain nor ever erase. Ningal Daniyen Thai, நீங்கள் தான் என் சகோதரி. இங்கே உங்களுடன் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். இன்று நான்
நம் மண்ணை வரை பற்றி பேசப் போகிறேன். இந்திய நாட்டின் பெண்களை பற்றி பேசப் போகிறேன். I am here to remind you that we are the strength of this proud and beautiful nation, which is our motherland. My sisters, no matter how rich we are or how poor we are, no matter whether we live in big cities, small towns or villages, no matter how well educated we are or how much lack of opportunity we have faced, we are the bedrock upon which our families and our societies are built brick by brick. We are the ones that carry the weight of our society on our shoulders. We do this with grace and courage. We do it with tenacity and strength of will. And our capacity to absorb pain and suffering is immense. We are proud of these qualities which have been passed on in our bones through generations and generations of oppression. But my sisters, I am here to remind you that we are more than this. We are greater than our ability to bear suffering. We are the ones that nurture and hold, that give to our children and to all those around us unfailingly. We are the ones who teach courage, the ones who teach love. It is us who understand forgiveness and us who know how to fight fearlessly in the face of adversity. We are the workforce powering our nation forward, and we are the millions of young women aspiring towards a better future. We know how to rise from the darkest night to claim a new dawn. We have a light within each one of us that is capable of shining brighter than the sun, but that light has never been allowed the freedom and joy to shine in its fullness. It was almost 100 years ago that Tandai Periyar asked, "Peniyen, adimaiyanal?" Why were women enslaved? Then he answered this question in a series of revolutionary essays in which he wrote about the economic and social enslavement of women. It was he who laid the foundation for the empowerment of women in Tamil Nadu, which Thiru Annadurai and Thiru Karunanidhi carried forward. My sisters, this empowered you, the women of Tamil Nadu, to show the way of emancipation and progress to the rest of India. Yet across our nation, beneath the surface of progress, we are still struggling with the harsh reality of an entrenched patriarchy that ensures the systemic oppression of women. In fact, almost a century after Tandai Periyar's essays were published, that same question looms large before us. Peniyen, adimayai irekiral. Why are women still enslaved? And although I do not have the stature nor the experience and the wisdom of Tandai Periyar, my answer is this. I am a woman. We have been taught generation after generation after generation to cede our power to others. We have been taught to talk softly. We have been taught to step aside, to be ashamed of honoring our essence, to take care of everyone else before we show compassion towards ourselves. And unfortunately, my sisters, we have learned these lessons only too well. So well that we have continued to pass them down. We have learned to define ourselves through the eyes of the hierarchy that was instilled in us. And by doing so, we have allowed and enabled our own oppression. We ourselves have forgotten that the root of discrimination of any kind, whether it is based on color, creed, caste, or gender, is an inability to honor the truth that equality and personal dignity are neither a privilege nor a gift, but a natural endowment of life. Today, there is much talk about empowerment,
as every political party begins to realize that women can become a formidable collective force that shapes our nation's future. But they still look towards us with greed. Greed for votes and the greed to capture our power and use it to keep us down. On your behalf today, my sisters, I demand more. I demand that we own our power. On your behalf, I demand the immediate implementation of the Women's Reservation Bill. We, the women of India, have no more time to waste. It is our right to be counted in the political process. I demand that our worth is valued and respected as a political instrument for our own empowerment. I demand that we put an end to the glorification of our tolerance for injustices which are committed against us day after day after day. I demand the rejection of any system, societal, religious, or political, which thrives on our oppression and forces us to collude with it. Every woman holds the right to express and embody her own power, and she should be free to exercise it. You are the essence of humanity. Each one of you, standing exactly where you are today, have the power to change your lives, but only if you deeply understand the unbridled potential of your sisterhood. Only if you see in each other the great value of coming together, of helping and holding each other, and rising in solidarity with one another. My sisters, nothing can hold back the power of women when we stand as one. We are half the population of this country, half, no less. It is for us to set the barriers of caste, religion, state, language, and society aside. It is for us to recognize ourselves first and foremost as sisters who can unify into an unstoppable momentum for change. Today, as we stand here to commemorate Thirukarunanidhi ji, a leader who understood the power of women, let us awaken to a new dawn. Let us create our own destiny. Thank you. Jai Hind. முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் தமிழிலும் இணைந்து சிறப்புரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக பற்றாளரும் ஜம்மு காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பிற்காக அயராத பணியாற்றி வரும் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான திருமிகு மெஹபூபா முஃப்தி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is great pleasure to extend a warm invitation to திருமிகு மெஹபூபா